அனைவருக்கும் வணக்கம். அ விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அண்ணன், கனி அண்ணன், சசி அண்ணன் எல்லாருக்கும். இதையும் நான் சொல்லிடுறேன் நானு. மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் அண்ட் நான் அது நோட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒவ்வொரு தடவையும் நான் அதை மிஸ் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லி, இந்த தடவை விடுறதில்ல. மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ், நியோ கேசல் கிரியேஷன்ஸ், எரா என்டர்டெயின்மெண்ட் வழங்கக்கூடிய அன்பே டயானா. இந்த படத்துல என்ன வந்து நடிக்கிறதுக்கு வந்து முதல்ல என்னை அணுகிய பாரி ப்ரோ. ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. ஒரு நல்ல கேரக்டர் குடுத்துருக்கீங்க எனக்கு. ஏற்கனவே அவரோட ஜமா படம் நான் பார்த்துருக்கேன். அந்த படம் பார்த்துட்டு வந்து எனக்கு ரொம்ப தோணிட்டே இருந்துச்சு. அந்த படம் வந்து நானே தியேட்டர்ல பார்க்கல. நான் அப்ப மத்தவங்கள திட்டக்கூடாது. நான் அத அவரோட நெறைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன். ச்சே! இந்த படம் தியேட்டர்ல நெறைய பேர் பார்த்துருக்கணும்னு சொல்லி நான் 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 எங்களுக்குள்ளேயே நாங்க நெறையா பேசிட்டே இருப்போம். அப்படி இருக்கப்போ, அவர் வந்து என்ன அப்ரோச் பண்றப்பயே நான் அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ரைட்டு. இப்பவே சொன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் போக விட்டு சொல்லுவோம் அப்படின்னு நெனச்சேன். அப்புறம் கதை சொல்லிட்டு போனோனே, அவர் வண்டிய விட்டு போறப்பயே ஒரு 10 நிமிஷத்துல ஃபோன் பண்ணி முடியல என்னால அத கண்ட்ரோல் பண்ண முடியல. ப்ரோ நான் பண்றேன் ப்ரோ. யாரையும் மாத்திறாதீங்க. நானே வந்துடுறேன்னேன். அந்த விதத்துல ரொம்ப நன்றி ப்ரோ. அண்ட் யுவராஜ் கணேசன் ப்ரோ. அ நன்றி ப்ரோ. நம்பிக்கை வச்சு குடுத்ததுக்கு ஏற்கனவே ஆமா. அ அதுக்கு அடுத்து எது இருந்தாலும் சொல்லுங்க ப்ரோ. இது மாரி நல்ல கேரக்டர்ஸ் எது வந்தாலும் கண்டிப்பா சொல்லுங்க. இவரு ரொம்ப வில்லிங் டூ டூ. ஆமா. காமெடினாலும் ஓகே. எதுனாலும் ஓகே. நல்ல கேரக்டர்னா வந்து பண்ணிரலாம் ப்ரோ. அ அடுத்து இரா சரவணன் அவர்கள். நன்றிங்கண்ணா. தேங்க் யூ, தேங்க் யூ. அண்ட் டிஓபி ஷெல்லி ப்ரோ. நான் அவரோட இந்த அருவி படத்துல இந்த குக்கோட்டி, கொன்னாட்டி அத பார்த்துட்டு நான் அப்படியே மண்டைக்குள்ள ரொம்ப நேரம் அந்த படம் பார்த்துட்டு அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு அந்த விஷுவல். ஏன்னா திடீர்னு அந்த நாஸ்டால்ஜிக்கா அந்த ஸ்கூல் படிக்கிறப்போ, ஸ்கூல தாண்டி இன்னும் சொன்னா அந்த நர்சரி டைம்க்கு கூட்டு போன மாரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த அந்த இது. எனக்கு பெருசா கேமரா பத்திலாம் பேச தெரியாது. ஆனா பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்ல தெரியும். அந்த விதத்துல வந்து சூப்பர் ப்ரோ அது. அது நீங்க பண்றீங்கன்னு சொன்ன உடனே, "ஓ! அவரா? அவரான்னு" நான் 2, 3 வாட்டி ஆனா உங்ககிட்ட பேசினது இல்ல. அவங்க கிட்டலாம் நான் அடிக்கடி போய் தனியா பேசுவேன். நான் செம்மையா பண்ணியிருக்காங்கன்னு. அடுத்து வந்து பரத் சங்கர் ப்ரோ. அ செம்மையா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு அந்த பாட்டு. நான் பாடிட்டே இருப்பேன். நான் கார்ல போட்டு கேட்டுட்டே இருப்பேன். தொடு வானத்தில்னு போட்டு. அ எங்க வீடியோல கூட லைட்டா அத எடுத்து பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அடுத்து எடிட்டர் பார்த்தா ப்ரோ. அவர் வந்திருக்காருன்னு தெரியல. ஸோ இங்க இருக்காரு. ரைட் சாரி ப்ரோ. செம்மையா இருந்துச்சு ப்ரோ. இது ட்ரெய்லர் சூப்பரா இருந்துச்சு. அ அடுத்து ரம்யா, அடுத்து இந்த கோ ஆக்டர்ஸ் எனக்கு ரம்யா, ரோஜா மேம், சேத்தன் சார் வர முடியல. சுதர்ஷன், அவர் இன்னைக்கு ஆங்கராவும் மாறிட்டாரு. ஆமா, அது பாதி காஸ்ட் கட்டிங் பண்ணியாச்சு அதிலேயே. ஏன்னா அது சூப்பரா பண்ணியிருக்காரு. அவரும் வந்து அவர் வந்து பாரி ப்ரோக்கு வந்து தம்பியா பண்ணியிருப்பாரு. அ சூப்பரா அந்த அந்த கேரக்டர் அந்த பார்த்தாலே அடிக்கணும் போலன்னு ஒண்ணு இருக்கும்ல, நம்ம வீடியோலாம் சொல்றோம். அந்த மாரி ஒரு கேரக்டர் அவரு. பார்த்தாலே அந்த ஒரு வீட்டுக்கே அடங்குன பிள்ளை மாரி இருந்து எங்க போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாரு. அடுத்து இஸ்மத் அவங்க, அப்புறம் அதித்தி கலையரசன், செல்முருகன் அண்ணன், உமாபதி, அப்புறம் முக்கியமா பெரம்பூர். பெரம்பூர் வந்து இந்த படத்துல வந்து பெரம்பூரும் சேர்ந்து நடிக்க வச்சிருக்காரு பாரி ப்ரோ. பெரம்பூர வந்து ஒரு அப்படி பேன் பார்த்து இங்க என்ன இருக்குன்னு எல்லாம் எடுத்து ஹோட்டல்ல ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே இந்த பெரம்பூரே ஒரு திருப்பி போடுற அளவுக்கு ஒரு டீட்டெயில கையில வச்சுக்கிட்டு, இந்த செந்தில் ஒரு படத்துல இது வச்சுட்டு டைரி வச்சுட்டு சுத்துவாப்புல. அந்த மாதிரி எல்லாம் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அ படத்த பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும். அ நல்ல நல்ல விதமா சொல்லுங்க. தேங்க் யூ. தேங்க் யூ, தேங்க் யூ. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. தேங்க் யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஏன் ஏன்டா அப்படி பார்க்குற? அப்படிலாம் பார்க்காத, எனக்கு நர்வஸ் ஆகும். ஆம், பாரி முதல்ல வந்து இந்த கதை எனக்கு நரேட் பண்ணும்போது, நான் என்ன பண்றேன்னு கேட்டேன். நீங்க தான் ஃபாதர் அப்படின்னாரு. எனக்கு என்னடா ஒரே ஃபாதராவே போயிட்டுருக்கோம். நண்பன் கனியெல்லாம் வந்து இன்னும் யூத்தாவே இருக்கிறான். நம்ம மட்டும் ஃபாதர் அப்படி இப்படின்னு. நீ யங் ஃபாதர். அது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஆம், ஒரு சின்ன ஒரு இது அப்ரிஹென்ஷனோட தான் கேட்டேன். பட் கதை கேட்டு முடிச்ச உடனே, இது ஃபாதர் இல்ல கிராண்ட்ஃபாதரா இருந்தாலும் நான் பண்றேன் பாரு அப்படின்னு சொன்னேன். அவ்வளோ அழகா எழுதியிருக்காப்புல. என்னோட கேரக்டர் மட்டும் இல்ல. எல்லாரோட கேரக்டர் ஆர்க்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஒரு கம்ப்ளீஷனோட பியூட்டிஃபுல்லா வந்து லேண்ட் ஆகுற மாரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. எல்லா கேரக்டர்ஸும் பியூட்டிஃபுல்லா இருக்கு. ரொம்ப நல்லா அதே மாரி அது வந்து பிக் ஸ்க்ரீனுக்கு டிரான்ஸ்லேட் ஆகுறதும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஆயிருக்கு. ஷூட்டிங் பண்ணும்போதே நமக்கு அது தோணுச்சு. பிரில்லியன்ட் ஃபிலிம். கண்டிப்பா அது
உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டு போவோம் பாரு. அண்ட் நீங்கள் மட்டும் இல்லை, ரம்யா, கோபி, பரத், அஃப்கோர்ஸ் நீங்கள் ஏற்கனவே அங்கே இருக்கீங்க, இன்னும் மேலே போவீங்க. அண்ட் ஷெலி ப்ரோ சார். அண்ட் பிக் தேங்க்ஸ் டு சத்யா மேம், சரவணன் மேம் சார், அண்ட் நம்ம யுவராஜ் சார் எங்கே இருக்கு? வணக்கம் எல்லாருக்கும், நன்றி, வணக்கம். அண்ட் இங்கே வந்ததுக்கு சசி சார், சமுத்திரகனி, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் பரத் சங்கர், இந்த படத்தோட இசையமைப்பாளர். அன்பே டைனா பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு திருப்பி அதே கதை சொல்ல ஆரம்பிக்கும் போது பாரி வந்து சொன்னோன்னே, பெரம்பூர், நான் சென்னை பையன்தான். பெரம்பூர் நிறையா விசிட் பண்ணியிருப்போம், கிராஸ் பண்ணி போயிருப்போம், ஐசிஎஃப் பஸ் ஏறி இருப்போம், 29C பிடிச்சிருப்போம், எல்லாமே இருக்கும். பட் ஆனால் பெரம்பூருன்ற ஒரு அது ஏதோ தனி வேற ஏதோ ஒரு பிளானட் மாதிரி இருந்துச்சு அவர் சொல்லும்போது. அந்த ஊருக்கு நம்ம போய் எப்படியாவது பார்த்துடணுன்ற அளவுக்கு அதில் ஒரு ஆவல் கிரியேட் ஆனுச்சு. அது வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து அந்த கதையை பற்றிலாம் சொல்லும்போது, என்ன ரொம்ப எக்ஸைட்டிங்காக பேசிகிட்டு இருக்க, செமையாக இருக்கு போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தப்போ தான் எனக்கே புரிஞ்சிச்சு, என்ன அறியாமல் அதில் ஒரு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் ஒன்று கிரியேட் ஆச்சு. ஸோ நான் இதுக்காகவே ஒரு 3-4 தடவை போய் பெரம்பூர் அவர் சொன்ன எல்லா ஸ்பாட்டையும் போய் சுற்றிட்டு வந்தேன், எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வேற ஒரு ஊர் அப்படின்னா அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு எதாவது இருக்கும். இது நம்ம ஊர், பட் இது நம்மளாம் இவ்வளோ நாள் தெரிஞ்சுக்காம இருந்திருக்கோமேன்னு சொல்லிட்டு போய் சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டு, அவர் இந்த படத்தில் வச்சிருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாருமே அவர் ஆல்மோஸ்ட் இருக்கிறவங்க எல்லாரும் ரியல் லைஃப் கேரக்டர்ஸோட இன்ஸ்பிரேஷன்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஆல்பமாகவும் சரி, மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோராகவும் சரி, பர்ஃபார்மன்ஸஸ், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே எங்களுக்கு பயங்கர திருப்தியான ஒரு வேலையை பார்த்த மாதிரி நான் உணர்றேன். நான் ஒரு ரசிகனாக சொல்கிறேன், படம் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். அண்ட் தேங்க் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நான் யுவராஜ், நரேன் இவங்க 2 பேருக்கும் தேங்க் பண்ணுறேன். $1 மில்லியன் டீம், ஷாஜன், விவேக், எவ்ரிபடி அண்ட் பாரி, ரொம்ப ரொம்ப நன்றி. பார்த்தா, ஷெல்லி 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய வேலைகள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரம்யா, சேத்தன் சார், ரோஜா மேம், அது மாதிரி கோபி ப்ரோ, இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் வெடின்னு வெடிச்சிருக்காங்க. செமையாக இருக்குது மொத்தமாகவே. திருப்பி எல்லாருமே இதை தான் சொல்கிறோன்ற மாதிரி ஆகிற மாதிரி இருக்குது எனக்கே. பட் ஸ்டில் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஒரு ஹோல்சமான ஒரு ஃபீலிங் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணி முடிக்கும்போது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் இருக்குன்றதை நான் நம்புகிறேன். வந்திருக்கு இந்த வந்து இருக்கிற அனைவருக்கும் ரொம்ப நன்றி. சமுத்திரகனி சார், சசிகுமார் சார், சரவணன் சார், சத்யா மேம், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.